செய்தியை பார்க்கிறோம். அனைத்து பள்ளிகளிலும் மாணவர்களுக்கும் தனித்தனியே சுகாதாரமான கழிவறைகள் இருக்க வேண்டும் என்றும் சானிட்டரி நாப்கின் என்பது வழங்கப்பட வேண்டும் என்றும் தற்போது அறிவிப்பு வெளியாக இருக்கிறது. இதுகுறித்து கூடுதல் தகவல்களோடு செய்தியாளர் சுசித்ரா இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். சுசித்ரா, இப்போ உச்சநீதிமன்றம் இந்த உத்தரவில் தெரிவித்திருக்கக்கூடிய விவரங்கள் என்ன? உச்சநீதிமன்றத்தில் நீதிபதிகள் பரதிவாலா மற்றும் மகாதேவன் அமர்வானது ஒரு முக்கிய உத்தரவை அதிகாரப்பூர்வமாக இன்று மாதவிடாய் சுகாதாரம் தொடர்பான ஒரு உத்தரவை பிறப்பித்துள்ளது. குறிப்பாக மாதவிடாய் சுகாதாரம் என்பது அரசு சாசன பிரிவு 21 கீழ் ஒரு அடிப்படை உரிமையாக கருதப்படுவதாக நீதிபதிகள் தெரிவித்திருக்கிறார்கள். அதே போல ஒவ்வொரு பள்ளிகளிலும் இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய அரசு மற்றும் தனியார் பள்ளிகள் அனைத்திலேயுமே மாதவிடாய் சுகாதாரம் என்ற ஒரு கொள்கையை வகுக்க வேண்டும் என்ற ஒரு உத்தரவையும் நீதிபதிகள் அதிகாரப்பூர்வமான அந்த உத்தரவில் அவர்கள் தெரிவித்துள்ளது முக்கியமாக பார்க்கப்படுகிறது. பல்வேறு உத்தரவுகள் என்பது மாநில அரசுகளுக்கும் மத்திய அரசிற்கும் இன்றைய அந்த உத்தரவில் நீதிபதிகளால் பிறப்பிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக இலவச சானிட்டரி நாப்கின்கள் 6 முதல் 12ஆம் வகுப்பில் வரை பயிலும் பெண்களுக்காக ஒவ்வொரு பள்ளிகளிலும் வழங்கப்பட வேண்டும், இலவசமாக வழங்கப்பட வேண்டும். அந்த நாப்கின்களை பொறுத்த அளவில் மிகுந்த சிறந்த தரத்திலான ஏற்கனவே நிர்ணயிக்கப்பட்ட தரத்தின் அளவோடும் அதே சமயம் எளிதில் மக்கி போக செய்யும் அந்த ஒரு தரத்திலும் இருக்க வேண்டும் என்ற ஒரு உத்தரவையும் நீதிபதிகள் இன்றைய அந்த பிறப்பித்த உத்தரவில் தெரிவித்துள்ளது முக்கியமாக பார்க்கப்படுகிறது. அனைத்து மாநில மற்றும் யூனியன் பிரதேசங்களில் அரசு மற்றும் தனியார் என செயல்படும் அனைத்து பள்ளிகளிலும் இந்த ஒரு நடைமுறை பின்பற்றப்பட வேண்டும் எனவும் ஊரக மற்றும் நகர பகுதிகள் என்ற வித்தியாசம் பார்க்க கூடாது என்ற ஒரு உத்தரவையும் பிறப்பித்திருக்கிறார்கள். அதே போல ஆண்கள் மற்றும் பெண்கள் என தனித்தனி டாய்லெட்கள் வசதிகள் அமைக்கப்பட்டு அதற்கான பயன்படுத்தப்படும் வகையிலான ஒரு நீர் குழாய் வசதியும் ஏற்படுத்தப்பட வேண்டும் என்ற ஒரு உத்தரவையும் நீதிபதிகள் தெரிவித்திருக்கிறார்கள். ஏற்கனவே இருக்கும் பள்ளிகளிலோ புது பள்ளிகளிலோ இந்த உத்தரவுகள் அடிப்படையில் அவை அந்த ஒரு நடைமுறை என்பது பின்பற்றப்பட வேண்டும். கட்டிட ஏற்பாடுகளையும் அதற்கு ஏற்ற போல் இருக்க வேண்டும் என்ற ஒரு உத்தரவையும் நீதிபதிகள் அமர்வானது பிறப்பித்திருக்கிறது. அது மட்டுமல்லாமல் சிறப்பு உதவிகள் தேவைப்படக்கூடிய உதவிகளுக்கு குழந்தைகளுக்காக ஒரு எளிதில் அக்சஸ் செய்யக்கூடிய வகையிலான ஒரு வடிவத்தை அனைத்து பள்ளிகளும் செயல்படுத்த வேண்டும். நடைமுறை உள்ளிட்ட பதவிகளும் குழந்தைகளுக்கு செயல்படுத்தப்பட வேண்டும் என்ற உத்தரவை நீதிபதிகள் தெரிவித்துள்ளது முக்கியமாக பார்க்கப்படுகிறது. நன்றி சுசித்ரா, விவரங்களுக்காக.